இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக விஜய் அவர்கள் கடுமையா கண்டிச்சு ஒரு அறிக்கை விடுறாரு பாஜகவுக்கு எதிராக. மோடின்ற பெயரை ரொம்ப நாளா பயன்படுத்தாம இருந்தா அன்னைக்கு பயன்படுத்தி பேசுறாரு. தீவிர பாஜக எதிர்ப்புல இறங்குறாரு. தமிழ்நாடு கை கொடுக்குமா? இது அவர் இன்னொரு வகையில் திமுக அணிக்கு தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு. இதெல்லாம் அலர்ட் பண்ணி அந்த மக்கள் என்ன செய்வான்னா, திமுக காங்கிரஸ் தான் அகில இந்திய அளவில் பாஜகவை தோற்கடிக்க முடியும். அப்போ நம்மெல்லாம் இந்த இஷ்யூக்காக ஓட்டு போடணும்னா திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு பாஜகவை தோற்கடிக்கணும்னு அங்கே தான் ஓட்டு போடுவாப்புல. நீங்கள் என்ன தான் இதில் நீங்கள் பண்ணினாலும் அது வேணா சினிமாவுக்கு பலன் படலாம். அந்த பீஸ்ட் படத்தை முஸ்லீம்ஸ் கொஞ்சம் சாபமெல்லாம் போட்டான்ல, உருப்பட மாட்டா அது இதுன்னு. அது மாதிரி கொஞ்சம் இது சிஏ எதிர்ப்புன்னு நீங்கள் சொன்னீங்க. சிஏ எதிர்ப்பு யாருக்கு பலன்பட்டு? சிஏ எதிர்ப்பு நீங்கள் விட்ட அறிக்கை 39 தொகுதியும் ஸ்டாலின் தட்டி தூக்கத்தானே பயன்பட்டது. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ், ராகுல் இவங்களுக்கு தானே அந்த 39 பயன்பட்டது. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அரசியல் எல்லாமே அனுகூல சத்துருட்டு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். இப்போ நீங்கள் இதை எடுக்கிறது திமுக காங்கிரஸுக்கு தான் லாபமாட்டு பக்காவாக முடியும். ஏன்னா சிஏ எதிர்ப்பில் 39 அவங்க ஜெயித்தாங்க. அப்போ சிஏ ஞாபகப்படுத்தி முஸ்லீம்களெல்லாம் நீங்கள் பாஜகவுக்கு எதிராக திமுக காங்கிரஸ் தான் தோற்கடிப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாப்புல. இந்த இஷ்யூ எடுக்கிறது மூலமாக மட்டும் கோர்ட்டுக்கு போகிறாங்கிறாரு ஸ்டாலின். அப்போ இந்த இதில் திமுக காங்கிரஸ் தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவை தோற்கடிப்பாங்க. அதனால இந்த இஷ்யூவை மறந்துடாதீங்க. நீங்கள் மறக்காம திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களித்து அவங்கள வெற்றி பெற செய்யுங்க. அவங்க தான் ஆர்எஸ்எஸை தோற்கடிக்க முடியும்னு இன்டைரக்டாக திமுகவுக்கு தான் அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. ராகுல் காந்தி வருவாருன்னாப்புல. ராகுல் காந்தியை பெரிய ஆளாக ப்ரொஜெக்ட் பண்ணாப்புல. ராகுல் காந்தி வரல. அப்போ ராகுல் காந்தி பெரியவர், ஸ்டாலின் கூட தான் இருக்கிறாரு. திருமாவளம் வருவாருன்னு பார்த்தாப்புல. ஆட்சியில் பங்குனாப்புல. ஆட்சியில் பங்கு வேண்டாம், ஸ்டாலின் தரது எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு திருமாவளம் அங்கே தான் இருக்கிறாரு. அப்போ ராகுல் காந்தி திருமாவளவனுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து இலவு காத்த கிளியாட்டு ஏமாளி ஆட்டாகி அவங்க ஸ்டாலின் கூட இருக்காங்கன்னு சொல்லும்போது அல்டிமேட்டாக இன்டாக்டாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அணிக்கு தானே முக்கியத்துவம். இன்னொன்று ஸ்டாலின் அணி இன்டாக்ட் நான் சொன்னதும் டென்ஷன் ஆறாரு விஜய் ப்ரோ டென்ஷன் ஆனீங்களா ப்ரோ புள்ளிவர புலிகள்னு என்ன கிண்டல் பண்ணீங்களா புள்ளிவர புள்ளி சொல்கிறது தானே கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் உங்களை எடப்பாடிட்டு அலர்ட்டாக இருங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எடப்பாடிட்டு அலர்ட்டாக இருங்க. எடப்பாடி சொல்கிறதெல்லாம் அப்படி யாரையாவது சொல்லிவிட்டு சொல்கிறதெல்லாம் கேட்டால் ஏமாற தான் வேண்டியது இருக்கும். அவர்கிட்ட ரொம்ப அலர்ட்டாக இருங்கிறதையும் விஜய்கிட்ட நான் சொல்கிறேன். பட் இந்த நடவடிக்கைகள் எல்லாமே அல்டிமேட்டாக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் அந்த மக்கள் ஓட்டு ஆதரவாக திரும்பும். இன்டைரக்டாக அவங்க அனுகூல சத்துரு. அவர் திமுகவே அம்பலப்படுத்துறாரு. நல்லா பிஜேபிக்கு இணையாக பிஜேபிக்கு ஒரு படி மேலேயே. எங்க அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு என்னங்க, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஓட்டு போடுவாங்கங்க. சும்மா போட்டுக்கிட்டு நீங்கள் சீமானே தெளிவாக சொல்லிட்டாரே. அது சொன்னார் இல்லையா, சாத்தானின் பிள்ளைகள்ங்கிற ஒரு கடுமை நான் சொல்லலை, சீமான் சொன்ன வார்த்தை தான். நீங்கள் நீதி நியாயத்தெல்லாம் பார்க்க மாட்டீங்க, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவீங்கன்னு சீமானே வெளிப்படையாக சொல்லிட்டாரு. நானும் பூத் வைஸ் ரிப்போர்ட்டை பார்த்தான்னு சொல்கிறேன். அந்த ஓட்டு திமுக காங்கிரஸுக்கு தான் போகும். இவர் மைக் படத்தை போட்டு சீமானுக்கு ஆதரவுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும்போது கூட கன்னியாகுமரியில் 5% ஓட்டு தானே கிடைச்சிது. அதுவும் சீமானுக்கு விழுந்த இந்துக்கள் ஓட்டு தான், கிறிஸ்டின் ஓட்டெல்லாம் கிடைக்கல. ஸோ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுங்கிறது திமுக காங்கிரஸுக்கு தான். இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஞாபகப்படுத்தி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இந்த இஷ்யூஸுக்கெல்லாம் முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த மக்கள் தூங்கிட்டு இருந்தாலும் விழிப்போட போய் திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறதுக்கு தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சமீபத்தில் சர்வேலாம் விஜய்க்கு ஒரு அளப்பரிய ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியுது. அது அது செய்தி அரசியல், செயல் அரசியல் அல்ல. அவர் களத்துக்குள்ள நின்று எடுக்கிற ஓட்டு தான் அவருக்கு ஓட்டு. களத்துக்குள்ள அவர் முக்கிய அளவுக்கு அவருக்கு கேண்டிடேட்ஸ் இல்லை. கூரையாரி கோழி பிடிக்காதவன் வானவே கோழி தான் புசியானன்னு சொல்லிட்டாரு. எங்க 234 எங்க தலைவருடைய முகம் தான் அது இல்லையே, அவருக்காக போடுவாங்க. ஆள் இல்லையே, நீ ஆள் போட்டா தானே போட முடியும். ஆளு போட்டுருவாங்க சார், போட்டுட மாட்டாங்க. லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கு. 234 போட்டது கஷ்டம். அதெல்லாம் சொல்லுதல் யாருக்கும் எளியவாம், அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். 39 இடத்துல கமல்ஹாசன் போட்டாரு. கமல்ஹாசனுக்கு எலிஜிபிலிட்டியும் கெப்பாசிட்டியும் இல்லாதனால தானே நீங்கள் மக்களவைத் தேர்தலில் புறக்கணிச்சிங்க. எங்கள் தலைவருக்கு முகந்தான்னு 39 கேண்டிடேட் போட்டிருக்கலாமா? எங்கே போனீங்க? ஆள் இல்லை, கேண்டிடேட் இல்லை. கமல்ஹாசன்கிட்ட கெப்பாசிட்டி இருந்து 39 கேண்டிடேட் இருந்து போட்டார், உங்கள்கிட்ட கேண்டிடேட் இல்லை. கமல்ஹாசனை விட அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா விஜயா? அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, வெளிப்படையாக சொல்கிறேன். 39 கேண்டிடேட் கமல்ஹாசன் போட்ட மாதிரி இப்போ கேண்டிடேட் சொல்லதுக்கு விஜய்கிட்ட யார் இருக்கா? இப்போ சும்மா செய்தி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, செட்டப் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் நீங்கள் அப்படி நின்னா விக்ரவாண்டியில் நின்று போலரைசேஷனை உடச்சி 20% எடுத்திருக்கணும், அல்லது ஈரோடு கிழக்கில் நின்று எடுத்திருக்கணும். பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பித்தார், 4 தொகுதியில் நின்று ஓட்டு எடுத்திருக்காருல, 20, 10, 4, 4ன்னு. நீங்கள் ஏன் நிற்கல? அப்போ 214 நீங்கள் நிற்க போகிறதில்ல. நீங்கள் எடப்பாடி கிட்ட கூட்டணி போகிறதுக்கு தான்
நீங்க கொடநாடு கொலையை பற்றி பேசல, பொள்ளாச்சி பாலியலை பற்றி பேசல, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசல, அதிமுக அமைச்சர்கள் ஏன் ஊழல் அமைச்சர்கள் கைது இல்லைன்னு கேட்கல. இதெல்லாம் சீமான் கேட்கிறாரு. கச்சத்தீவு ஸ்ரீலங்காவுக்கு போனதுல அதிமுகவுக்கும் பங்கு இருக்குன்னு சீமான் அடிக்கிறாரு. நீங்க இதிலெல்லாம் அதிமுகவையோ எடப்பாடியோ சிறு விமர்சனம் பண்ண போறதில்ல. ஸோ அப்போ நீங்க வந்து அதிமுக கூட்டணி போறதுக்கு தான் நிற்கிறீங்களே தவிர 214 முகங்கள்லாம் சும்மா வெத்து பேச்சு அதிமுக பேரம் பேசுறதுக்குள்ள ஒரு மூவ் தானே தவிர கமல்ஹாசனுக்குள்ள எலிஜிபிலிட்டியும் கெப்பாசிட்டியும் விஜய்கிட்ட இல்லை. இருந்தால் 39 எம்பி கேண்டிடேட் போட்டிருப்பாரு. 214 போட்டுட்டாருன்னா இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இல்லைங்கிறது என்னோட ஆணித்தரமா இருக்காரு. சில மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க விஜயால ஒருவேளை ஜெயிக்க முடியாமல் கூட போகலாம், ஜெயிக்க முடியாது. ஆனா யார் ஆட்சிக்கு வரணும்ன்றது அவரு முடிவெடுக்கிறதுல இருக்கும். அவர் அவர் அந்த ஓட்டுகளை அந்த மூத்த பிரிக்கிறார். பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் பலம் நிரூபிச்சாதான் ஒருத்தருக்கு மரியாதைன்னு தெரியாத மூத்த பத்திரிகையாளர்கள். ஓட்ட பிரிக்கிறாருல்ல பெரிய அளவுல. அது வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டை தான் பிரிப்பாரு. அதுக்கு 214 கேண்டிடேட் போடணும். அதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு நான் சொல்றேனே. ஓட்ட பிரிக்கிறதுக்கே எலிஜிபிள் இல்ல. எலிஜிபிள் இல்ல. நீங்க செலக்ஷன்லயே வரல. அது பிறகு எப்படி மேட்ச் ஆட போறீங்க? ம். குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனலுக்குலாம் எங்க போறீங்க? நீங்க செலக்ஷன்லயே வரலையே. 214 போட்டுவிட மாட்டீங்களே நீங்க. சார் கட்சிய இப்ப பேஸ்ல கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க சார். ஒரு வருஷமா கட்டமைக்கிறாங்க. அதான் 39 போட முடியாதவங்க. சார் அப்ப 4 மாசம் தான் சார் இருந்தது. கமல்ஹாசன் போட்டார்லாங்க. கமல்ஹாசனுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்ல. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியாது. ம். மொச பிடிக்க நாய்க்க மூஞ்சிய பார்த்தா தெரியும். 214க்கு எந்த முயற்சியும் நீங்க பண்ணல. கேண்டிடேட் போடுறதுக்கு எந்த முயற்சியும் நீங்க எடுக்கல. நீங்க எடப்பாடி பாஜக கூட்டணி பிரேக் ஆகி நமக்கு சீட்டு தர மாட்டாராங்கிற எதிர்பார்ப்புல கொடநாடு கொலையை பற்றி பேசல, பொள்ளாச்சி பாலியல் அதை பற்றி பேசல, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசல, அதிமுக ஊழல் நேர்ல போனாரு. அதிமுக ஊழல் அமைச்சர்கள் என் கைது இல்லைன்னு பேசல. ம். இந்த நாளே நீங்க பேசிட்டீங்கன்னா தனிச்சு போட்டியிடக்கு நீங்க தயாராயிட்டீங்க. ம். அதிமுகவே அடிக்கிறீங்க நான் எடுத்துக்கலாம். ம். அது இல்லாதவரை நீங்க நீங்க அதிமுக அடிக்கல, திமுகவே அடிங்க. ம். திமுக சொன்ன மாதிரி என் கொடநாடு கொலையில குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல. திமுக சொன்னது மாதிரி என் தூத்துக்குடி சம்பவத்துல செயல்படல. திமுக சொன்ன மாதிரி ஊழல் அமைச்சர்களை ஏன் கைது பண்ணல? ஏன் ஸ்பெஷல் கோர்ட்டு எல்லாம் என்னாச்சுன்னு திமுகவே கேளுங்க. சீமான் கேட்கிறாருல்ல, அவரு ஏபிசிடின்னு ஏடிஎம்கே எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு, டிஎம்கே எதிர்ப்புன்னு தெளிவா 214 4 தடவை நின்னவரு 5வது தடவை நிற்பாரு. அவரு தெளிவான உறுதியான ரெவல்யூஷனரி லீடர். நீங்க வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்க. அவரு புரட்சிகரமான ஒரு தலைவரா இருக்கிறீங்க. நீங்க விஜய் வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்க. நீங்க வியாபாரம் பண்ணல, பலத்தை நிரூபிக்கீங்கன்னா இந்த கொடநாடு கொலையை பற்றி ஏன் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு வார்த்தை கேளுங்க. உங்களை நான் ஒத்துக்கிறேன். அது இல்லாத வரை அது என்னைக்கு நீங்க கேட்காம இருக்கிறீங்களோ அன்னைக்கு வரை நீங்க வியாபாரம் பண்ணதுக்கு தான் தயாரா இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த வியாபாரத்திலையும் எடப்பாடிகிட்ட கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றேன். அது வேற விஷயம். அது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த தன்மைக்குள்ள தான் தாவேகா போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு 214 போடணுங்கிற எண்ணமும் இல்லை. 214 தொகுதியிலையும் அவங்களுக்கு செலவு பண்ணதுக்கு ஆளும் இல்லை. 39லே போட முடியாத விஜய் 214 எப்படி கேண்டிடேட் போட்டுக்கிடுவாரு? ஸோ இந்த இடம் வந்து விஜய் கூட்டணி அரசியலுக்காக ஏதாவது இடம் கிடைக்காதான்னு பலம் நிரூபிக்காமலே ஏதாவது லாபம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதற்கு வந்து சில மூத்த அரசியல் விமர்சகர்கள் வந்து தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ துணை போயிட்டு இருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் செய்ய வச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏன்னா அது எடப்பாடி முடிவு பண்ணா முடிவு பண்ணதுதான். ம். எடப்பாடியும் விஜயும் முடிவு பண்ணா அந்த சீட்டு தான். ஜானகி சிவாஜி மாதிரி மண்ணா போயிருங்கிற கருத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது வேற விஷயம். பலம் நிரூபிக்காதவருக்கு ஒருத்தருக்கு எடப்பாடி சீட்டு கொடுத்தா அது எடப்பாடிக்கு பலகீனங்கிறதை நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இத்தனை சீட்டு விஜய்க்கு எடப்பாடி கொடுக்குறாரு. எஸ் கொடுங்கன்னு விஜய் சம்மதிச்சு வாங்கிட்டாருன்னா விஜய்க்கு அதிர்ஷ்டம் தான். பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு அது லாபம் தான். இல்ல சார் பிரசாந்த் கிஷோர் அவர் இந்த வியூகத்துல எல்லாம் விஜயை கொண்டு போயிட மாட்டாரா வருங்காலத்துல? அது என்ன பண்றாரு, யாது வியூகம் என்ன வியூகம் நமக்கு தெரியாதுலானா. அது ஏன் நம்ம பிரசாந்த் கிஷோரா ஜானா யார் என்ன சொல்றான்னு தெரியாம நம்ம ஏன் கதை அளந்துட்டு இருக்கிறது? விஜய் முகம் அது எடப்பாடி ஜானகி ஜெயலலிதா சிவாஜிக்கு 50 கொடுத்த மாதிரி எடப்பாடி கொடுத்தது தான். இல்லை நீ பலன் நிரூபிக்கல தம்பி, உங்கள்கிட்ட 8 சீட்டு தான் இருக்குன்னு சிவி சண்முகம் சொல்றாரு, உங்கள்கிட்ட 15 சீட்டுக்கு மேலே தேராதுன்னு வேலுமணி சொல்றாரு, அதனால இவ்வளவு தர முடியாதுன்னு கடைசியில் சொன்னதுதான். அதனாலதான் விஜய் அலர்ட்டா இருந்து 214 தயாராகணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அவர் தயாராகலன்னு எனக்கு தெரியுது. தலைவர்களுக்கான ஃபேஸ் வேல்யூன்னு இருக்குல்ல, தமிழ்நாடு பெரும்பாலும் தலைவர்களை பார்த்து ஓட்டு போட்டோம். எங்க 214 கேண்டிடேட் போட்டா தானங்க ஓட்டு வரும் உங்களுக்கு? இல்ல சார் தலைவர்களை. ஆமா அது இருக்கு, விஜய்க்கு இருக்கு. அதைத்தான் கேட்கிறேன். 214 போட்டா தானே நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. இன்னெலிஜிபிள்ங்கிறேன் விஜய. இது தேர்தல் சமயத்துல நம்ம பேசணும். 234 அப்ப தேர்தல் தலைமையத்துல கருத்து கணிப்பு பற்றியும் பேசிக்கலாம். 214 போட முடியாதவரை பற்றி கருத்தை கணிச்சு என்ன பிரயோஜனம்?
214க்கு எலிஜிபிள் இல்லாதவரை பற்றி கருத்தை கணிச்சு என்ன பிரயோஜனம்? 214 போட்ட பிறகு கருத்தை கணிச்சுக்கலாம். ஃபேஸ் வேல்யூல எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னணியில விஜய் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பேஸ் வேல்யூல ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ளவர் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆ. அது அஜித் வந்தாலும் அது இருக்கும், சிவகார்த்திகேயன் வந்தாலும் இருக்கும், சூர்யா வந்தாலும் இருக்கும், விஜய்க்கு இருக்குது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். நன்றி.